விஜய் சாரோட நெருங்கிய நண்பர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்ரீநாத். ஸ்ரீநாத் சொல்ல முடியாது. இப்போ மினிஸ்டர் அவரு. பட் நாங்கள் எப்போவுமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நான் டெலிவிஷனில் காதலுக்கு நேரமில்லைன்னு ஒரு விஷயம் பண்ணேன். அதில் ஸ்ரீநாத் அவர்கள் இப்போது மினிஸ்டராக இருக்க அவர்கள் தான். எனக்கு என்றைக்கும் அவர் மச்சான் தான். பட் இருந்தாலும் விதிமுறைகள் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ மினிஸ்டர் அவர்கள் ஸ்ரீநாத் அவர்கள் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அப்போ நான் ஒரு வாட்டி சொன்னேன், நீங்களாம் காலேஜ் மீட் பண்ணுற டேய் ஒரு வாட்டி தளபதியை கூப்பிட்டு போ. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக போகலான்னு சொல்லி பல வருஷம் ஆச்சு. இனிய தளபதி அவர்களை நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களை தான் நம்ம இனிமேல் பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அவரும் மினிஸ்டர் ஆவார்ன்ற விஷயம் நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஒரு டைரெக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக. நான் மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. பட் எப்படியுமே கூடிய சீக்கிரம் விரைவில் கண்டிப்பாக சந்திப்பாங்க, எந்த மாற்றமும் இல்லை, ஷூராக. இப்போ நான் இங்கே மெயினாக ஷேர் பண்ணுற பல விஷயங்கள் சில கரிஸ்மா இருக்கும். சில பேரை பார்த்தா அந்த ஒரு ஃபயர் மோட் நடக்கும். அது மோகன்லால் சார் பார்த்தா கண்டிப்பாக இருக்கும். கமல் சாரை பார்த்தா தோணும், ரஜினி சாரை பார்த்தா தோணும், விஜய் சார், அமிதாப் பச்சன். இது மாதிரி ஒரு சில பேரை நம்ம பார்க்கும்போது இந்த புல்ல இருக்கிற ஒரு 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 விஷயம் தோணும். பட் அந்த பொலிட்டிக்கலாக நான் கிட்டத்தட்ட நான் முதல்ல விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற எடுத்தோன்னு ஒரு ஆடியோ லான்ச்சில் சொன்னதுக்கு, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ ஸ்கூலில் சேர்த்துமா அந்த வளர்ந்து எப்படி வரேன், எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆரம்ப காலகட்டத்திலே சந்திரேஷ் சார் அவரோட அப்பா இயக்குனர், ப்ரொடியூசர், அவரே பக்காவாக டியூன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக விஜய் சாரை பற்றி நிறைய விஷயம் நானும் கேள்விப்பட்டிருப்பேன். பிஞ்ச் பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. நடிக்கிறதும் சரி, டேக் ஆர்டிஸ்ட்டு, டான்ஸாக இருந்தாலும் பார்க்குறதும் சரி, டைமிங் 5:59 6 மணி பேக்கப்னா அவர் வண்டி கரெக்டாக இருக்கும், அவர் வேலையை முடிச்சு போயிட்டே இருப்பார். ஸோ லூஸ் டாக்ஸ் கிடையாது. இவரை பற்றி பெருசாக பேசுவதில்லை. என்ன பிடிக்கலையா அவரை பற்றி தப்பாகவும் பேச மாட்டாங்க. ஸோ அவரை பற்றி யார் கேட்டாலுமே கேமராக்கு பின்னாடி அவ்வளோ ஜாலியான இருக்கிற ஒரு ஆள். ஆக்சுவலாக எப்போவுமே பேச மாட்டார், அமைதி. எனக்கு தெரிஞ்சு சைலன்ஸ் தான் த பெஸ்ட் வெப்பன். நிறைய பேசி உங்களுக்கு என்ன பிடிக்கல, நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ணு, அவன் இப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணுறேன்லாம் அவர் பண்ணுறதே இல்லை. இப்போ இல்லை, அவர் அப்போலேருந்து அப்படி தான். எனக்கு தெரிஞ்ச அவர் டயலாக் பஞ்சு நிறைய சொல்லுவாங்களா, வாழ்க்கை நல்லா இருக்குன்னா கம்முன்னு சும்மா இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது. அவர் அந்த குட்டி குட்டி ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவார். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ண நண்பா, வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது என்றைக்குமே எல்லாருக்குமே பொருந்தும். கண்டிப்பாக நம்மளை பற்றி யாரும் எதாவது சொல்கிறாங்களா, அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. நமக்கு அதெல்லாம் நேரங்காலம் இல்லை. நம்ம ஆற்று தண்ணி மாதிரி தான் போயிட்டே இருக்கணும் அப்படி சொல்கிற ஃப்ளோவில் போகிற நிறைய விஷயங்கள் ஆடியோ லான்ச்சில் சொல்லுவார். அவரோட அனுபவங்கள் தான் அது எல்லாமே. ஸோ எப்போவுமே தான் உண்டு, தான் வேலை உண்டு. ஸோ ஆனால் அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசுவார், அரசியலை பற்றியும் பொது விஷயத்தை பற்றியும். ஸோ நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், எடுத்துக்கலாம்.